நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனல் ஆகாஷோட குரலுக்கும் டிஎம்எஸ்ஐயோட குரலுக்கும் சம்பந்தமே இல்லை. டிஎம்எஸ் ஐயா உடைய ஸ்டைலை காப்பி பண்ணுறதோ அந்த ஸ்டைலை பாடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த வாய்ஸ் கல்ச்சரே இப்போ கேட்கவே முடியாது, பாடவும் முடியாது. ஆனாலும் தேவனே என்னை பாருங்கள் இந்த பாட்டை எடுத்திருக்கிறான். அதோடைய ட்ராமா, அதோடைய மெலோடிக் கண்டென்ட் அண்ட் டிவோஷனல் கண்டென்ட்டுக்காக எந்த அளவுக்கு அவனோட வாய்ஸில் கேட்கறதுக்கு பொருத்தமாக இருக்குது பார்ப்போம். ப்ரிப்பரேஷன் ஹஸ் பீன் குட். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். ஆயிரம் நன்மை தீமைகள் நாங்கள் செய்கின்றோம், நீங்கள் அறிவி மன்னித்தருள்வி. உங்கள் மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. படியிலே மழலைகள் ஊமையோ, சேய் உறவிலும் நினைவுகள் மௌனமோ. தாய் உடலிலா மனதிலா தேவனே, நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. மான்களும் சொந்தம் தேடுமே, செய்த பாவம் என்னவோ. காவலே சட்டவேலியே, உன் பாதையில் பிள்ளை பாசம் இல்லையோ. செல்வங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் 1000 தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் no peace of mind. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். அனல் ஆகாஷ் சார், நல்ல சாங் செலெக்ஷன், ஒரு பிரம்மாண்டமான பாடல். இந்த பாட்டு முழுக்கவும் பார்த்திங்கன்னா இசைவேந்தர் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் ஒரு சிங்கம் மாதிரி கர்ஜிச்சிருப்பார். நீங்கள் வந்து உங்கள் அந்த ஸ்டைலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாடினீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போது வாய்ஸ் வந்து அந்த மகரக்கட்டு வந்து இப்போ தான் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிட்டு வருது. அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி பாட்டு எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரிஸ்க்கான விஷயந்தான். பட் இந்த சாங்கில் வந்து முழுக்க முழுக்க என்னென்னா ஃபுல்லாக அந்த எமோஷன். சிவாஜி அவர்கள் படத்தில் அவர் உருவத்தால் நடித்தா அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் குரலால் நடிச்சிருப்பார். குரல்லையே நடிக்கிறது. சரணம் தாய் அந்த இடம் பாடுங்க.
தாய் மடியிலே மழலைகள் ஊமையோ. சரிங்களா? தாய் மடியிலே தாரரரரா எக்ஸ்பிரஷன் கொடுக்கும்போது அவுட் ஆஃப் டியூன் போகக்கூடாது. அடுத்த லைன் பாடுங்க. நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. அங்க வந்து ஃபால்ஸ் வாய்ஸ் வரக்கூடாது. நான் அழுவதா சிரிப்பதா கர்த்தரே. இதை வந்து நிறைய நம்ம முதல்ல உள் வாங்கணும். அந்த உள் வாங்கிக்கிட்டா நம்ம திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கை கொடுக்கும். பட் உங்களுடைய வாய்ஸ் வந்து கொஞ்சம் மிட் ரேஞ்ச் வாய்ஸ், அதனால் உங்களுக்கு வந்து இது இருக்குது. இனி பாட பாட உங்களுக்கு இந்த மகரக்கட்டு அது ஃபுல்லாக நீங்கள் ரிலீஸ் ஆகி ஓப்பன் த்ரோட் வரும்போது நிச்சயமாக உங்களால் நல்லா பாட முடியும். பட் அதுக்கு நிறைய சாதகம் பண்ணி சார்கிட்ட இருந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக பண்ண முடியும். வாழ்த்துக்கள். அனல், ரொம்ப சேலஞ்சிங் சாங் தான் நீங்கள் பாடினது. ஆல்மோஸ்ட் நீங்கள் அண்ணன் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் உங்கள் ரேஞ்சுக்கு உங்களுடைய வாய்ஸ் த்ரோக்கு நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. கீப் இட் அப். அனல் ஆகாஷ், உங்களோட ரெண்டிஷனில் ஆல்வேஸ் இப்போ அட்லீஸ்ட் உங்களோட சாய்ஸஸ் சாங்ஸில் நல்ல ட்ராமா இருக்குது. அண்ட் த ட்ராமா இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூஆர் ஆல் அபவுட். அனல், don't let the confidence slip. You're going great guns. All the best. Thank you. தம்பி வணக்கம். வணக்கம். அனல் ஆகாஷ் நல்லா பாடுனீங்க. அனல் ஆகாஷ், அனல் ஆகாஷோட ஃபேவரட் காட் யாரு? ஃபர்ஸ்ட் அம்மா அண்ட் காட்னா ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படியே லெஃப்ட்ல திரும்பு. காட் வந்து நிக்கிறாங்க, உட்கார்ந்துருக்காங்க. இல்ல என்ன இப்போ நல்லா இருந்துச்சு, ஒரு கைத்தட்டல். ஓகே, காட் உட்காந்துட்டு இருக்காங்க. காட் டக்குன்னு வந்து 10 செகண்ட்ல நீ வந்து ஒரு வரம் கேட்கணும், நான் வந்து உடனே உனக்கு அது கிராண்டட் அப்படின்னு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னா என்ன கேட்பீங்க? எனக்கு ஒரு வரம் இருக்கு அண்ட் ஜென்ரலாக எல்லாருக்கும் 2 வரம். சரி, நடிக்காம சொல்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் என் வரம் வந்து எனக்கு எப்படியாச்சும் 2 இசை தெய்வம் ரஹ்மான் சார்ட்டையும் ராஜா சார்ட்டையும் ஒரு சாங் பாடணும். ஓகே, வெரி குட். கண்டிப்பா அந்த வரம் வந்து நிறைவேறணும். அடுத்து அண்ட் செகண்ட் வந்து உண்மையிலே ஃப்ரம் டீப் ஆஃப் மை ஹார்ட் நான் உண்மையிலேயே சொல்கிறது என்னென்னா, இப்போ நிறையா குழந்தைங்க, நிறையா ஸ்பெஷல் சைல்ட்ஸ், செந்தில்நாதன் மாதிரி உண்மையிலேயே நிறையா பேர் வந்து மியூசிக்கில் அவ்வளோ டேலண்ட் இருந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்து சூப்பர் சிங்கர் மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஸோ ஸ்வீட், வெரி குட், வெரி குட். ஓகே, நல்லா சூப்பராக பண்ணீங்க அனல் ஆகாஷ். வாழ்த்துக்கள். அனல் ஆகாஷுங்களை ஜோர ஒரு கைத்தட்டல் கொடுங்க.